அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் அவர்களின் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழங்காலத்தில் தொண்டை நாட்டில் ஒழுக்கமான வேத பிராமணர்கள் வாழ்ந்த ஊர் திருநின்றவூர். அந்த ஊரில் வேத பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான் பூசலார். வேதங்களை கற்று அதனுடைய ஞானத்தில் சிறந்து விளங்கினார். இவரது உள்ள உணர்வெல்லாம் கங்கை அணிந்த சிவபெருமானின் சேவடியிலும் அடியார் சேவையிலுமே பதிந்திருந்தது. ஆகம வேத சாஸ்திர நெறிகளை கற்று தேர்ந்திருந்தார் நாயனார். சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியை கொண்டிருந்தார். தன்னை அடைந்தவனுக்கு அடைக்கலம் தரும் வீடற்ற இறைவனுக்கு அழகிய ஆலயம் ஒன்றை கட்ட விரும்பினார். அவர் தனது நிதித்திறனை பற்றி நினைக்கவே இல்லை. தேவையான பணத்தை எங்கிருந்து வேண்டுமானாலும் சேகரிக்கலாம் என்று எண்ணினார். ஆனால் போதுமான அளவு நிதி கிடைக்கவில்லை. அதனால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தார். ஏமாற்றம் இருந்த போதிலும் இறைவனுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் கட்டும் பெரிய திட்டத்தை அவர் கைவிடவில்லை. அந்த புனித பணிக்கு தேவையான பணத்தை தன் மனதாலேயே ஒவ்வொரு இடமாக சென்று சேகரித்து வைத்தார். அவரது மனதினாலே மிகவும் திறமையான கொத்தனார்கள் மற்றும் பிற தொழிலாளர்களை கட்டட வேலைக்கு அமர்த்தினார். புனிதமான தனது மனக்கோயிலின் அடித்தளத்தை அமைக்க ஆகமங்களின்படி மிகவும் பொருத்தமான ஒரு நாளை தேர்வு செய்தார். மேலும் பலிபீடத்தையும் ஆலயத்தின் அனைத்து உள்ளிடங்களையும் மனதிலேயே கட்டி முடித்தார். ஒரு பெரிய கோபுரத்தை எழுப்பி களிமண் வடிவங்களால் அதனை அலங்கரித்தார். தினமும் இறைவனின் புனித அபிஷேகத்திற்கு சேவை செய்யும் குளம் ஒன்றும் தோண்டப்பட்டது. ஆலயத்தைச் சுற்றிலும் பிரம்மாண்டமான வலுவான மதில் சுவர்கள் எழுப்பப்பட்டன. அவரது தூய்மையான அன்பின் முழுமையைப் போல் ஆலயம் முழுமையடைந்தது. அற்புதமான ஆலயத்தை நிறுவுவதற்கும் புனிதப்படுத்துவதற்கும் அவர் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தார். இந்த காலகட்டத்தில் பல்லவ அரசனாகிய காடவர்கோன் கைலாச பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தலைநகர் காஞ்சியில் சிறந்த கட்டடக்கலை கொண்ட கோயிலை கட்டினார். கோயிலில் புனித ஸ்தாபனத்திற்கு ஏற்ற பண்டிதர்களுடன் கலந்தாலோசித்து தேதியை நிர்ணயம் செய்தார். இறைவன் மன்னன் கனவில் வந்து திருநின்றவூர் பூசலார் நீண்டலார் முயற்சியால் செய்த ஆலயத்திற்குள் நான் நாளை நுழைவேன் என்று கூறி, அதனால் நீ வேறு நாளில் உன்னுடைய குடமுழுக்கை நடத்து என்று அரசனிடம் கூறினார். யார் இந்த பூசலார்? அந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்க இறைவனே காத்து கொண்டிருக்கின்றானே என்று எண்ணி விரும்பி சேவை செய்த அந்த பக்தரை பார்த்து வணக்கம் செலுத்த விரும்பினார் மன்னர். அரசர் திருநின்ற ஊருக்கு சென்று அங்குள்ள பூசலார் கட்டிய கோவிலை பற்றி விசாரித்தார். ஆனால் அந்த ஊரில் அப்படி எந்த பக்தரும் கட்டிய கோவில் இல்லை என்ற பதிலே கிடைத்தது. அரசன் அந்த ஊரின் வேத அந்தணர்களை அழைத்தான். அவர் அவர்களிடம் பூசலாரை பற்றி கேட்டபோது அந்த ஊரில் பூசலார் என்ற சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வருவதாக சொன்னார்கள். அரசன் பூசலாரிடம் தானே சென்று இறைவனுக்கு தாங்கள் கட்டிய உயர்ந்த கோயில் எங்கே என்று கூப்பிய கரங்களுடன் கேட்டான். அவர் இறைவனுக்கு தான் ஒரு அற்புதமான ஆலயம் கட்ட விரும்பிய விதத்தையும் அதனால் ஏற்பட்ட நிதி பிரச்சனைகளையும் அரசருக்கு விளக்கினார். அதனால் தன் மனதினால் கற்பனையில் கட்டிய ஆலயம் அது என்றும் கூறினார். மனதையே வசிப்பிடமாக கொண்ட இறைவனுக்கு கட்டிய பிரம்மாண்டமான ஆலயத்தில் இறைவனை நிறுவி முடித்தார் அந்த மகாபக்தர். பக்தியின் உறுதியும் முழுமையும் அதன் காரணமாக பொருள் இடையூறுகள் இருந்த போதிலும் பூசலார் நாயனார் தனது சேவையில் வெற்றி பெற்றதால் இறைவனே அவர் மனக்கோயிலில் குடிபுகுந்தார். இதனை கண்ட மன்னன் மருண்டான் உள்ள கோயிலின் பெருமையையும் அதில் குடியேறும் இறைவனின் அருள் நிலையையும் எண்ணி பார்த்தான். சங்கரனை சிந்தையில் இருத்தி அன்பினால் எழுப்பிய உள்ள கோயிலுக்கு ஈடாக பொன்னும் பொருளும் கொண்டு கட்டிய கோயில் இணையாகாது என்பதை உணர்ந்தான். மன்னன் நினைவில் பலவாறு எண்ணி நைந்தான். திருமுடிபட பூசலார் நாயனார் திருவடிகளில் வீழ்ந்து அவரை போற்றி புகழ்ந்தான். பின் மன்னன் தன் பரிவாரங்களுடன் காஞ்சிக்கு திரும்பினான். பூசலார் நாயனாரும் சிவபெருமானை உள்ளத்திலே நிறுவி பூசனை புரியத் தொடங்கினார். அன்று முதல் தினந்தோறும் 6 காலமும் ஆகம நெறி வழுவாமல் உள்ள கோவிலில் முக்கண்ணன் பெருமானை வழிபட்டு வந்த நாயனார் முடிவில் அம்பலவாணருடைய அடிமலர் சார்ந்து இன்பம் எய்தினார். இவரின் அவதாரத்தலம் திருநின்றவூர். பூசலாரின் முக்தித்தலமும் திருநின்றவூர். அன்னாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. பூசலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.